எலியன்ஸ் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இது வந்து 2வது வீடியோ வந்திருக்கும் உங்களுக்கு. போன வீடியோவில் வந்து நம்ம வந்து வைகை டேமை பார்த்துருப்போம். இப்போ நம்ம நேராக எங்கே போக போகிறோன்னா குளிக்க போகலான் இருக்கோம். அதாவது கம்பத்துக்கு போக போகிறோம். அங்கே ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பசங்க. தண்ணி இருக்கான்னு தண்ணி வருதான்னு கேட்டோம். தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க போலக்கு. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 65 கிலோமீட்டரா 68 கிலோமீட்டரா காட்டுது. போயிட்டு நம்ம வந்து குளிக்க தான் போகிறோம். குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடணும். இப்போ குளிக்கிறது எப்படி இருக்குது, எந்த இடத்துல குளிக்க போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்ப்போம். அது மேலே ஏறுறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிருச்சு எலியன்ஸு. அந்த வைகை டேமுக்கு மேலே ஏறணும். கீழே இருக்கும்போது ஒன்றுமே தெரில. மேலே ஏறுறோம் அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சிட்டு, என்ன இப்படி டயர்டாகுது அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி டயர்டாக தான் போக போகிறோம்னு நினச்சேன். ஆனால் பட் இறங்கும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்போம். அந்த பார்த்தீங்களா ஏத்தாப்பில் ஒரு டேம் மாதிரி தெரியுதா, அதுதான் எலியன்ஸ். அது டேமோட ஃபுல் முகப்பு. ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அங்கே ஃபுல்லாக தண்ணி. நம்ம வந்து இந்த இடத்துல இந்த சைட்லாம் வந்து தண்ணி சைடு இது ஃபுல்லாகவே மறைச்சி வச்சுருப்பாங்க. லிங்காப்படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து லிங்காப்படத்தில் கட்டுற டேமேஜ் தான். நம்ம ரஜினி சார் வந்து இதில் தான் நடந்து வருவார், நின்றுட்டு வர்றது. அப்புறம் கெட்டும் போது எடுத்த சீன்ஸ்லாம் இதான் எடுத்துருக்காங்க. கடைசியாக லிங்கா வந்து பறந்து வருவார்ல, என்எஸ்லேருந்து பறந்து வருவார்ல, அந்த சீன் இந்த சீன் இங்கே தான் எடுத்தது. பையன் தான் பாவம், கெட்டுறதுக்கு ரோப் இல்லாமல் இப்படி தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு எலியன்ஸ். நம்ம வண்டியில் இருக்கிற இது லக்கேஜ் வந்து இப்போ இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்கான்ல பல்சரு, அதில் ஓட்டிகிட்ருக்கவனோட லக்கேஜ் தான் இங்கே. என்னோடய லக்கேஜ் தான் ஒரு தோல் பேக் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா பெருசாக இல்லை, 2-3 நாள் தானே சொல்லி பெருசாக எதுவுமே எடுக்கலை, அப்படியே வச்சுட்டேன். பட்டு நம்ம இது அதாவது அந்த பையனோட இது கட்டி வச்சுருந்தோம்ல, அதுவே கீழே விழுந்துருக்கு எலியன்ஸ் ஒரு தடவை. அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை, அதுக்கு அந்த டைமில் விழுந்துச்சு. ஒருத்தவங்க பின்னாடி வந்தவங்க தான் எடுத்து தந்துட்டு பார்த்து கீழே விழுந்துட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விழுந்த உடனே பார்த்துட்டேன். விழுந்து உடனே ஒரு 2 செகண்டு 3 செகண்டில் டக்குன்னு வெயிட்லெஸ்ஸாகவும் தெரிஞ்சு டக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்களும் கத்துனாங்க. என்ன கத்துறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறேன், நம்மளோட இதை காணும். அதுக்கு உடனே இப்போ செக் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்பப்போ செக் பண்ண வேண்டியிருக்கு. எலியன்ஸ் இப்போ ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம் எல்லாத்துக்கும் கூட. ஒரு 2-3 பேர் நல்லாவே பழகுறாங்க, நல்லாவே பேசுகிறாங்க. மீதி 2 பேரும் கொஞ்சம் சைட் டைப்ஸ் தான். 1-2 பேர் பேசுகிறாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க. ஆனால் ரொம்ப ஜோவியலானது ஒரு 4-5 பேர் மட்டும் தான். மற்றபடி மற்ற எல்லோரும் வந்து கொஞ்சம் சை டைப்பாக இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் மற்ற ஆள்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து கொஞ்சம் யோசித்து பேசுகிறாங்க. இதில் வந்து எல்லாமே கலங்களாக தான் இருக்கும். அதாவது எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க கிடையாது, அப்படியே பாதியாக இருக்கும். ஸோ நான் அப்படியே கேதர் ஆகிட்டே இருக்கேன், அவ்வளோதான். திருவருகாடில் பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கிட்டு விடுமாமே விடு. அவங்க ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டு, அதுக்காக அறிவில்லாமல் இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 65 நிமிடம் 1.5 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து மெதுவாக தான் போகிறோம். ஏன்னா பல்சர் வருது, அப்புறம் R15 வருது, ரொம்ப வேகமாக போக முடியாது. அதே டைமில் காட் ரோடும் கிடையாது. ஆனால் ஒரு லைட்டாக ஒரு சின்ன காட் ரோடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒன் வே வேறு ரோடு வேறையா, அதனால் நம்ம வந்து வேகமாக போக முடியாது. அப்புறம் வந்து நான் வந்து பேக்கப் பைக்கெலாம் வந்துட்டுருக்கேன், பின்னாடி வந்துட்டுருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் எல்லாத்தையுமே முன்னாடி போக வச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனாலே நம்மளால் வேகமாக போக முடியாது. முன்னாடி வந்து பிரேம் வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்கான். அவனும் வேகமாக போக முடியாது, ஏன்னா எல்லாரோட பைக்கும் அவ்வளோதான் போகும். அதிகபட்சம் போனால் 80, சம்டைம்ஸ் 90 தான் போகிறோம். மற்றபடிலாம் 80, 70, 50, 60 போய்ட்டுருக்கோம். இப்போ பார்த்தாலே 60 தான் போய்ட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதோன்னு தெரில. ஏன்னா எப்படியும் 1.5 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். மொத்தம் 6th கீரே போட்டிருக்கேன். அங்கே நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கான் பிரேமு. ஸோ அங்கே வந்து நம்ம பைக்கை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ரோடு வெஹிக்கிள்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வென்ச்சர் வெஹிக்கிள்லாம் கொண்டு போகும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து முழு அட்வென்ச்சர் கிடையாது, ஒரு ஹாஃப் அட்வென்ச்சர் தான் நம்ம பைக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா டெரைனையும் நம்ம வண்டியை கொண்டு போக முடியாது. கொண்டு போகலாம், பட் கொஞ்சம் பார்த்து கூட்டு போகணும். ஏன்னா வெயிட்டும் அதிகமாக
அதனால் நம்ம கால் ஊனாமல் தான் போகும்போது கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி போகிறோன்னு. பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து போகிறோமா, அதனாலே நம்ம வந்து வேகமாக போக முடியல. ஒரு இடத்துலேருந்து கிளம்பும்போது டக்குன்னுலாம் ஒரு இடத்துக்கு போக முடியல. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு போக வேண்டியிருக்கா, அதெல்லாம் ரொம்ப வேகமாகலாம் போக முடியாது. இடம் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு வந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. டேம் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் என்ன ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், அந்த டேம் நல்லா இருந்துச்சு. இடத்த பாருங்கள், உங்களுக்கு விஷுவல் தெரியுதான்னு தெரியலை, ஆனால் செம்மையாக இருக்குது. ஏலியன்ஸ் வேற மாதிரி ஏலியன்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடம் அப்படியே மலையில் அப்படியே ஃபாகாக இருந்த மாதிரி இருக்குது. மேலே மழை வர பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம வாகமான் டைமில் மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஈவினிங் போல் தான் மேலே ஏறுவோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி தெரியல. என்சிஏ ஹாலா எவ்வளோ பெருசாக கட்டிருக்காங்க. மகாலா செம்மையாக இருக்குது. மகாலு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏலியன்ஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருக்குது. ஆனால் கூலிங் எனக்கு தான் தெரியுதா இல்லை ரன்னிங்கில் இருக்கிறதுனால கூலிங் தெரியுதான்னு தெரியல. ஆனால் பட் லைட்டாக சில்னஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் லைட்டாக க்ளவுடியாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது. அதாவது வெயில் சுள்ளின்னு அடிக்கல, இதாக இருக்குது. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:18. எப்படியும் 1 மணி 1:30க்கு போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ டோல் தாண்டுறோம் ஏலியன்ஸ். நம்ம கிட்டத்தட்ட இது ஐ திங்க் நான் 4வது டோல் தான் நினைக்கிறேன். 4வது டோலா 3வது டோலா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. இல்லை 4வது டோல் ஏலியன்ஸ். இல்லை 3வது டோல் தான். 4வது டோல் மீன் ஊடிக்கிற ஒரு டோல் தாண்டணும். பட் அதில் வந்து டோலி கிடையாது. அதான் டோல் கட்டியிருக்காங்க, அப்புறம் வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த டோலை. இப்போ வந்து டோலுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க ஏலியன்ஸ், எப்படின்னு தெரியல. ஏன்னா டோலுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி 25ஆம் தேதியிலேருந்து உண்டுன்னு சொல்கிறேன். இது ஜூலை மாதமா ஆகஸ்ட் மாதமா தெரியல. ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. அதுலேருந்து நம்ம வந்து 3000 கட்டினா, அதாவது வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி 3000 கட்டினா 200 தடவை டோலை பாஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்னு தெரியல. ஏன்னா வருஷத்துக்கு 3000 சொல்கிறாங்க. 200 டோலுனா என்ன மாதிரி கணக்குன்னு தெரியலை. நம்மளுக்கு அது லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமான்னு தெரியல. அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஒரே டோலுக்கு, ஐ மீன் எல்லா டோலுக்கும் ஒரே அமௌண்ட்டா, இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ஐ மீன் இந்தியா விட்டு ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை விட்டு தாண்டி இருந்தால் அது ஒரு அமௌண்ட்டான்னு தெரியலை. இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுரை வாங்காதீங்க. எப்படின்னு தெரியல ஏலியன்ஸ் உங்களுக்கு நான் ஐ திங்க் கட் பண்ணாலும் கட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெக்கையாகவும் இருக்குது, அதே டைமில் ஊருக்குள்ள இந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொல்யூஷன்னாலையா இல்லைனா மொத்தத்தில் இந்த இடத்துல வெயில் அடிக்கா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் கூலிங் கம்மியாகிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே என்னத்தை காட்டுன்னு தெரியலை. ஏன்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கோமா, இது வந்து காட்டி உங்களுக்கு போர் அடிக்கும். நான் பேசிக்கிட்டே இருக்கிற மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. விஷுவல் உங்களுக்கு காட்டும் போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், எப்பவுமே தெரியும். ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு விளாக் சேனல், அதாவது மோட்டோ விளாக் பண்ணுறவங்க வீடியோ பார்க்குறேன்னா வியூ நல்லா இருந்தால் தான் அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டே அவங்க வீடியோ பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது வியூ இல்லாமல் இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏலியன்ஸ் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், ஒருத்தர் ஓவர்டேக் நீங்கள் அடிக்கிங்க யாரையாது அப்படின்னா பின்னாடி கண்ணாடி இல்லையா பார்த்துருங்க. கண்ணாடி நீங்கள் மாட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி திரும்பியாவது பார்த்துருங்க. கண்ணாடி முக்கியமாக மாட்டுங்க. யாராக இருந்தாலும் கண்ணாடி மாட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா கண்ணாடி இல்லை, கண்ணாடி எதுக்கு கொடுக்குறாங்க, பின்னாடி வரவங்கள ஒரு இது பார்க்குறதுக்கு தான். ஸோ அதை கண்ணாடி மாட்டாமல் போயிட்டு நம்ம வந்து பின்னாடி பார்க்காம டக்கு டக்குன்னு திரும்புறதுனால பின்னாடி வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு இடிச்சிட்டாலும் உங்களுக்கும் அது நல்லா இருக்காது. இது ஒரு பாலம் போடுறாங்க, ஏன்னா கீழே எதுவும் மொக்கையாக போட்டிருந்தாங்கன்னா எரிச்சலாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வரும்போது பாலமாக போட்டுட்டு இருந்தாங்களா, ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போதுலாம் நிறைய இடத்துல, அதாவது சென்னையிலேருந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு வர்ற இடத்துலலாம் ரொம்ப பாலம் மேடு பள்ளமாக போட்டு போட்டு டொம்மு 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 டொம்முன்னு அடிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் எரிச்சலாக ஆரம்பிச்சிச்சு அந்த வண்டியில். ஏன்னா அந்த வண்டியில் டயரும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சா, ஸோ அதனாலேயே அது வந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டு. எப்படி இருக்குது பாருங்க இடம். எலியன்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் போய்ட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுச்சு. அதே டைமில் வந்து லாக் பண்ணுறதுக்கும் என்னத்தை காட்டன்னு தெரியலை. நான் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். எதுக்கு நிப்பாட்டுறாங்க? A few moments later. ஏலியன்ஸ் நம்ம நிப்பாட்டினது வந்து கிளம்பியாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நிப்பாட்டியாச்சு. ஏன்னா ரோப் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு பையன் வந்து கையிலே வச்சுட்டு பேக்கை கொண்டு போயிருந்தான் ரோப் வாங்கணும். அதுமாரி 1-2 பேர்த்துக்கு தேவையான பேக்கெலாம் இந்த இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து இதில் மாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 பேக் இருக்கா. ஒரு பேக் வேறு ஒருத்தன் வச்சுருந்தான், அந்த முன்னாடி போகிற R15 வச்சுருந்துச்சு. இது புல்லட்டில் எடுத்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் ரோப் வாங்கி அதே பேங்க், அதாவது இந்த பல்சர் 125லே மாட்டியாச்சு. இப்போ பக்காவாக மாட்டியாச்சு. இப்போ கிளம்பியாச்சு. ஏன்னா ரோப் வாங்குறது எங்கேன்னு தெரியல, அதனால் தேனிக்குள்ளே போயிருந்தோம்ல, சரி நிப்பாட்டி வாங்கிட்டு போயிடணும்னு வாங்கிட்டாச்சு. ஆனால் தேனிக்குள்ளே போகிறதுக்கும் கிட்டத்தட்ட 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட்டை போட்ட மாதிரி ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்கார்ஃப்லாம் வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்கும், இங்கே 40 ரூபாயா. 40 ரூபா சொல்கிறாங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும், பார்த்தா குவாலிட்டியாகவும் இல்லை. என்னத்தை சொல்லன்னு தெரில. ஆள் புதுசாக இருந்தாங்கன்னா சரி ஆட்டையை போட்டுருவோம் நினச்சி காசு அதிகமாக சொல்கிறாங்களா, இல்லைனா இங்கே வந்து இதுதான் ரேட்டான்னு தெரியல. தேனி பக்கம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. இங்கே அப்படி தான் ப்ரோ, இங்கே ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. இல்லை இங்கே அதிகமாக இருக்குன்னா அடுத்த தடவை வரும்போது நாங்கள் உஷாராக இருப்போம்ல. ஸோ அதனால் யாராவது தேனி பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்க்குறோம் தேனி பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. மூணாருக்கும் இதே வழி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் போட்டிருந்தது மூணாருக்கும் இதே வழி தான் போட்டிருந்துச்சு, எப்படின்னு தெரில. ஆனால் மூணார் ரொம்ப பக்கம்தான். இப்போ போகிற வழி வந்து இப்போ கம்பத்துக்கு போகிறோம், கம்பத்துக்கு போய்ட்டு வாகமான் போகிறோம். வாகமான்லேருந்து மூணார் பக்கம்தான் ரொம்ப. மூணாருக்கு போகிற பிளான் இல்லை, பட் மேபி நான் சோலோ வந்ததுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நான் வந்து மூணாருக்கும் ஒரு பிளான் அப்படியே ட்ரிப் அடிச்சிருப்பேன். பட் இப்போ வந்து வாகமான் குரூப் ட்ரிப்பாக போகிறேன். ஏன்னா அவங்களுக்கும் பட்ஜெட் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டைம் இருக்குது. நம்ம அண்ணா கபாடி எங்கிட்டாலும் சுற்றலாம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காதுல்ல. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். ஸோ அதனால் வாகமான் மட்டும் போயிட்டு அப்படியே வந்து நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் வாகமானா 3 நாள் ட்ரிப்னால் இப்போ போகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சா, அடுத்த நாள் வந்து அங்கே வாகமானில் இருப்போம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வாகமான்லேருந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி. இப்போ கரெக்டாக வாகமானுக்கு போயிட்டு ரூமில் தங்குற மாதிரி தான் இருக்கும்.
சரி ஏலியன்ஸ், நம்ம வந்து ரைடில் வந்து இன்னும் பக்கத்தில் போகலை. பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரோட்லாம் நார்மலாக நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்க்குறது தான். இதில் நான் என்னத்தை காட்டேன்னு தெரியல. டோல்கேட் ஒரு கிலோமீட்டரில் இருக்குது. சரியா ஏலியன்ஸ், நான் நல்லா பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஏலியன்ஸ், இப்போ நான் ஆன் பண்ணது காரணம் என்னென்னா, பஸ்ஸுக்காரங்களாம் அந்த ரூட்டில் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பீடாக உள்ளே வராங்க ஏலியன்ஸ். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரூட்டில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. பாக்குற மாதிரி உட்கார்த்தா கிளம்பிட்டல்ல. ஏன்னா 2 தடவை வந்து அந்த முன்னாடி போகிறாங்கல்ல, நம்ம பசங்களை அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. எகிரி இவ்வளோ தூரம் வராங்க. இவ்வளோ தூரம் வரவே கூடாது. அதுவும் ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. முன்னாடி வண்டி வருது, 2-3 வண்டி போயிட்டுருக்கு, அப்படின்னு எகிரி வராங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. அப்படி இல்லை அந்த ரூட்டில் போகிறவங்க யாராவது டிரைவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட கொஞ்சம் பத்திரமா ஓட்டுங்கப்பா. ஏன்னா நீங்கள் இடிச்சுட்டு போயிடுவீங்க பெரிய வண்டி. பட் சின்ன பைக்கில் வரவங்களுக்குலாம் அடிபட்டால் என்ன ஆகும்? என் காருக்கே அடிபட்டாலும் உள்ளே இருக்கவங்க ஏதாவது ஆயிரும். ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓட்டுங்கப்பா. சும்மா ஏனதானும் ஓட்டாங்க. ஏப்பா வேகமா போற வண்டியெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, டவுசியாக ஃபீல் ஆகுது ஏலியன்ஸ். அப்படி நல்லாவும் தூங்கிட்டேன் இன்றைக்கி. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸுக்கு மேலே நான் தூங்கிட்டேன். இன்றைக்கி தூங்கிட்டு தான் ரைடுக்கு வந்திருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி டவுசியாகவே ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல. ஃபுல்லாக விவசாய பூமி guys. ஆனால் நல்லா மழை பெய்யறதுக்கு மாதிரி நல்லா மேகம் மூட்டிகிட்டு இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு. வேறு ஒன்றும் இல்லை, இது கேப்சர் பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். நம்ம கேப்சர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஐ திங்க் நம்ம மைக்கில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏலியன்ஸ். சார்ஜ் தான் இல்லைன்னு தோணுது. ஆனால் சார்ஜ் கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே நிற்குமே. நம்ம ஒரு 10 மணி நேரம் தானே ஓட்டியிருக்கோம். 10 மணி நேரம் கூட ஓட்டுற எவ்வளோ சார்ஜ் இறங்கிட்டா தெரியல ஏலியன்ஸ். இது எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க ஏலியன்ஸ். ஃபுல்லாக ஆஹா 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 முன்னாடி பாருங்க ஏலியன்ஸ். இப்போதான் நல்லா கூலிங் ஆகுது. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ போய் குளிக்க வர போகிறோம். வேற மாதிரி இருக்க போகுது. நல்லா கூலிங்காக அடிக்குது காற்று. ஐ மீன் கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்குது. பட் உடம்புலலாம் கூலிங்கெலாம் தெரியலை. பட் காற்று அடிக்கிறதுனால நல்லா கூலிங்காக காற்று வருது. ஏலியன்ஸ் செம்மையாக இருக்குது. மழை பெய்யுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் மழை பெய்யுமான்னு தெரியல. மழை பெஞ்சால் டக்குன்னு ரெயின் கோட்டை எடுத்து போடணும். ஐ திங்க் நம்ம வாகமானுக்கு மழை ஏறும்போது மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏலியன்ஸ் நான் உங்களுக்கு காட்டின இடத்த காட்டிட்டு நினைக்கிறேன். நம்ம பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மைக்லேயும் சார்ஜ் இல்லாத மாதிரி இருக்குது. அதே டைமில் வந்து பெட்ரோலும் இல்லாமல் இருக்குது. இடத்துல பெட்ரோல் போடணும். இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காகவே இருக்குது. ஸோ அதனால் விலாக் கட் பண்ணுறேன். பக்கத்தில் போயிட்டு, அதாவது இன்னும் உள்ளே போயிட்டு காட்டுறேன். இல்லைனா பக்கத்தில் போயிட்டு விலாக் பண்ண முடிஞ்சால் விலாக் பண்ணுறேன். ஏலியன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல லெஃப்ட்டு ஒடித்த உடனே நேராக இங்கிட்டு ஓடி வந்துட்டோம்.
இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சா, சரி அதான் நம்ம ஏலியன்ஸும் காட்டிடுவோம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு, அப்படியே மரமாக இருக்குது, காடு மாதிரி இருக்குது. ஆனால் இது காடு கிடையாது, ஐ திங்க் காடாக இருந்திருக்கு, பட் அப்படியே விவசாயம் பூமியாக மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் செம்மையாக இருக்குது. வேகத்தடையாக போட்டது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது இதில் போட்டுறது ஓகே தான், அது கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுவிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப டஃப்பாக போட்டு வச்சுருக்காங்களா, அது வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி போகிறதோட டொம்முன்னு அடி விழுது பாருங்க, எப்படி விழுது பாருங்க. வாவ், ஆடு மேய்றது வேற மாதிரி இருக்குது. செம்மையான உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டு தான் ஏலியன்ஸ். வாவ் 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 வாவ். இப்போ ஒரு பாட்டு ஓடுது, அதுக்கு ஏத்தாப்புல இருக்குது இந்த இடம். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? வைப்ல மதப்போம், வைப் மதப்போம். நாங்க பைக் அடித்து ரைட் அடிப்போம், ரைட்ல ரைட் கையில வானத்தை பிடிப்போம், கானா வைப்ல மதப்போம். வைப் மதப்போம். செமையாக இருக்குது, ஓடையில் தண்ணி வருது, இங்கிட்ட ஃபுல்லாக பசுமையாக விவசாய பூமி, நடுவில் ரோடு, அதுவும் சுற்றி மரங்களோட தரம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக மழை வேறு பெய்ய ஆரம்பிக்கல, பேஞ்சிட்ருக்கு ஆல்ரெடி. லைட்டாக சாரில் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது தெரியுது, பட் இடம் வேறு மாதிரி இருக்குது ஏலியன்ஸ், சரியான தரம். பாருங்கள், அங்கிட்டு ஒரு லிங்க் இருந்துச்சு, அதை ரெக்கார்ட் பண்ண நினச்சா மறந்துட்டேன், அதை ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து கிராஸ் ஆகிட்டோம் நம்ம. கைஸ், வாகனம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கான். எவ்வளோ ஆச்சு ஒரு ஆளுக்கா? மொத்தமாக வேணும். ஏலியன்ஸ் ஒரு வெஹிக்கிளுக்கு 10 ரூபா, மெம்பர் கணக்கு கிடையாது, வெஹிக்கிள் கணக்கு. இப்போ குளிக்க வர போகணுமா, நிப்பாட்டுவோம் பார்க்கிங் இடத்துல. இடம் சூப்பராக இருக்குது. இங்கே போய் நிப்பாட்டுவோம்.